கேழ்வரகு, நம்மளுடைய திணை, சாமை, குதிரைவாலி, நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? மாப்பிள சம்பா, கருங்குருவை இந்த மாதிரியான அரிசி வகைகள் அதான் நல்ல ரெட் கலர்ல இருக்கும் இல்லைங்களா? அந்த அரிசி வகைகளை சாப்பிடணும். இதை சாப்பிடும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு, முக்கியமா அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட், சர்க்கரையோட அளவு ஃபைபர் கண்டென்ட் உள்ள போக போக நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் மலச்சிக்கல் இல்லாமலும் பார்த்துக்கலாம். இதுல முக்கியமாக ரொம்ப ஈஸியா சர்க்கரை அளவு குறையணும்னா நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய ஆவாரை குடிநீர் இதை பயன்படுத்தலாம். ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்லும்பொழுது இதுல முக்கியமாக நிறைய பேர் ஆவாரம் பூவை பயன்படுத்துவீங்க. ஆவாரை பஞ்சாங்கம், அதாவது ஆவாரை இலை, பூ, வேர், காய், விதை, வேர், பட்டை இது எல்லாமே சேர்த்து இதனோட கொன்றை மரப்பட்டை, நாவல் மரப்பட்டை, முத்தக்காசு, கடலரிஞ்சில், கோஷ்டம், மருதம்பட்டை இது எல்லாமே சேர்ந்து கொடுக்கக்கூடியது தான் ஆவாரை குடிநீர் அப்படின்னு சொல்ற மருந்து. இதை தினமும் காலை இரவு 2 வேளையும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கணும். 1 ஸ்பூன் அளவு எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி குடிக்கணும். அந்த மாதிரி நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ காலை இரவு 2 வேளையும் இந்த ஆவாரை குடிநீர் அப்படின்ற மருந்தை குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.